ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது ஹரா படத்தின் திரை விமர்சனம். ஹரா படத்தில் மைக் மோகன், அனுமோல், மைம் கோபி, சாருஹாசன், சிங்கம்புலி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு புரகத் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் விஜய் ஸ்ரீ ஜி. ரேஷன் தர்வின் இசையமைத்திருக்கிறார். ஹரா நான் காரில் போனேன். படம் ப்ரீவியூ போடுறாங்க. நான் என் டிரைவர்கிட்ட படம் பார்க்க வர்றியான்னு கேட்டேன். என்ன படம் சார்னா ஹரான்னு சொன்னேன். இல்லை நீங்கள் போங்க சார்ன்ட்டான். ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன சார் ஹரா மொரான்ட்டு, ஹரான்னு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டான். எனக்கும் ஹரா என்பதன் அர்த்தம் விளங்கவே இல்லை. அரோஹரா கேள்விப்பட்டிருக்கேன், ஹரா கேள்விப்பட்டது இல்லை. ஒருவேளை நம்ம சிற்றறிவுக்கு தெரியாமல் இருக்கலாம். இயக்குனர் விஜய் ஸ்ரீ ஜி நம்மளோட அதிகமான அறிவு உள்ளவர், எனவே அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் படத்தில் எதுக்கு ஹரான்னு வச்சோம் அப்படிங்கிறது ஒரு சீனில் கூட இல்லை. மோகன் மகள் மீது ரொம்ப பிரியம் கொண்டவர். மகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். மகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாரு. மகள் பெரிய மனுஷி ஆகிட்டதை கூட அப்படின்னு கேட்கிற ஒரு அப்பாவி மனிதர். திடீர்னு அவருடைய மகள் காணாமல் போகிறார். விசாரித்தா அவர் ஏற்கனவே அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறார். ஆனால் ஒருதலை காதல் போல தெரிகிறது. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு கர்ப்பமாகி இருக்கிறார் என்று வேறு தெரிய வருகிறது. இப்படி பிட்டா காட்சிகள் போகுது. திடீர்னு பழக்கருப்பையா முதல்வராக வருகிறார். வனிதா விஜயகுமார் அமைச்சராக வருகிறார். வனிதா விஜயகுமார் ஊழல்காரின்னா அவர் ஊழல் சக்கரவர்த்தி. யார்? முதல்வர் பழக்கருப்பையா. இந்த படத்தில் 3 சீன் இருந்தாலும் நெத்தி அடியாக நடிச்சிருக்காரு பழக்கருப்பையா. அவர் நாத்திகரான். ஆனால் இந்துக்கள் திருவிழாவுக்கு வாழ்த்து சொல்லுவார். ஏன்னா ஓட்டு வாங்கணும்ல அப்படின்னு அவரே சொல்லுவார். அவரே எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சப்படுத்திடுவார். வனிதா விஜயகுமார் 2 சீனில் வராங்க. அவங்க ஊழல் அமைச்சரா ஊழலுக்கு எதிரான அமைச்சராங்கிறது நமக்கு ஒரு இளவும் புரியல. இந்த படத்தில் துண்டு துண்டாக காட்சிகள் தனித்தனியாக நிற்கிது. எதுவும் மனசில் ஒட்டலை. திடீர்னு யோகி பாபு வக்கீலாக ஆஜராகிறாரு. அது ஒரு காமெடி வேஷம். நீதிபதியாக தீபா வர்றாங்க. எந்த ஒரு நீதிபதியும் கோர்ட்டில் தன்னுடைய சுத்தியலை தூக்கி எறிகிறதில்லை. இந்த காட்சிகளையெல்லாம் எப்படி சென்சார் அனுமதித்தார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகிற ஒரு சாதாரண மனிதன் எங்கே சுத்தியில் எடுத்து நீதிபதி தம்மையில் எரிஞ்சிடுவாரோன்னு பயப்படுவார்ல. இந்த மாதிரி அநாகரிகமான சேட்டைகளை நீதிபதி செய்கிறாருன்னு சொல்லி படத்தை காமிச்சிருக்காரு. யோகி பாபும் அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்குவார். அப்புறம் இன்னொரு வக்கீல்னு ஒருத்தன் வருவான், மொக்க. ஐயோ, கொடுமையின் உற்சாகமாக தான் இருக்குது இந்த படம். இதே மாதிரி சமீபத்தில் ஒரு 7-8 படம் வந்துருச்சு. அதாவது பொண்ணு காணாமல் போயிடும், அதை தேடி அப்பங்காரன் வருவான், அப்படியே போயிட்டே இருக்கும். எல்லா படத்துலையும் இதே மாதிரி தான். சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு காட்சிகள் ஒட்டும். அடுத்த காட்சிக்கு போகும்போது இந்த காட்சி மறந்துடும். நிறைய நடிகர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கார்கள். நிறைய நாட்டு நடப்புகளையும் சொன்னதுனால சென்சாரில் எல்லாம் பீப் சவுண்டு போட்டு விட்டாங்க. அதாவது வடநாட்டில் உத்தவ் தாக்கரே மாதிரியே இருக்கார் சாருஹாசன். கிட்டத்தட்ட அவர் மாதிரியே பேசுகிறாரு. ஆனால் அவர் நல்லவராக காமிச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரே, அதாவது சாருஹாசனை. ஒரே சீன் வர்றாரு, அதோடு அம்பேல் காணாமல் போயிடுறாரு. எதுக்காக அவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க? எதுக்காக மோகன் அங்கெல்லாம் போய் பார்க்குறாரு? மைக் மோகன் நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்துருக்கோம். லவ்வபிள் பாயா, ஜாலியாக லவ் பண்ணிட்டே திரிவார், திடீர்னு சோகமாவார். ஆனால் ஆக்ஷன் ஹீரோ அல்ல மைக் மோகன். ஏன்னா அந்த காலத்தில் ஆக்ஷன் ஹீரோ நிறைய இருந்தாங்க. அதனால் ஒரு லவ்வபிள் பாயா, சாக்லேட் பாயா நடிச்சிட்டு போனார் மைக் மோகன். இந்த படத்தில் மைக் மோகனை தாடியும் மிசையுமா வச்சு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக்க முயற்சித்திருக்கிறார் இயக்குனர் விஜய் ஸ்ரீ ஜி. ஆனால் அவருடைய கனவு நிறைவேறவில்லை. நமக்கு பழைய படங்கள் தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு.
எதுக்கு மைக் மோகன் போய் இப்படிலாம் போய் தேவையில்லாமல் சண்டையை போட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது. இதில் கொடுமை என்னென்னா, ஃபைட் மாஸ்டர் வேலையும் இயக்குனர் விஜயஸ்ரீயே பார்த்துருக்காரு. அதனால் ஒன்றும் பரபரப்பாக ஒன்றும் சண்டை காட்சிகள் இல்லை. கதை அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. திடீர்னு முடியும் போது திடீர்னு ராஜீவன் ஒரு வில்லனாக வர்றாரு. அவரும் பாவம் கோழிக்குண்டில் அடைச்சி வேனில் கொண்டு போகிறாங்க. அவர் என்னமோ உலகத்தையே கைக்குள்ளே வச்சுருக்க மாதிரி 3 பசங்களும் ஒரு துப்பாக்கி இருந்தால் என்ன மடக்கிறீங்களடான்னு வீரவசனம் பேசுகிறாரு. அப்புறம் அவரும் பார்த்தா வலையில் மாட்டின மீன் மாதிரி சிக்கி தவிக்கிறாரு. சினிமாட்டிக் படத்தில் நிறைய இருக்குது. ஒரு யதார்த்தங்கிறது படத்தில் இல்லவே இல்லை. அந்த திடீர்னு இவர் வீட்டை விட்டு எஸ்கேப் வருவார். எதுக்காக மனைவியை வேஷம் போட சொன்னார்னு தெரியவே இல்லை. எதுக்கு மோகன் மனைவி விதை வேஷம் போட வேண்டும்? அதுக்கு ஒரு சீனு, அது சிம்பத்தின்னு நினச்சி போட்டிருக்காரு. ஆனால் சிம்பத்தி வரவே இல்லை. ஏன்னா அதுக்கு எந்த காட்சிக்கும் ஒரு வலுவான காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த காரணமே இல்லாமல் மேலோட்டமாக காட்சிகள் நறுவதால் மனதில் தைக்கவே இல்லை. ஒரு கம்பேக், இப்போ ராமராஜன் சாமானியன் படத்தில் கம்பேக் கொடுத்தாருன்னா அவருக்கு ஏற்ற வேஷத்தை பண்ணார். தேவையான ஒரு சென்டிமெண்ட்டும் இருந்துச்சு. படம் சக்ஸஸ் ஆச்சு. அப்படி ஒரு என்ட்ரியை கொடுக்குற மோகன் ஒரு வலுவான கதையை கேட்டு ஒப்புதல் அளித்திருந்தால் பாராட்டலாம். ஒருவேளை அவர் கதையை தேர்ந்தெடுக்க தெரியலையா, இல்லை மோகனுக்கு ஏற்ற கதையை இயக்குனர் விஜயஸ்ரீ ஜி சொல்லவில்லையா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்குது. 2.25 மணி நேரம் படம். 1.25 மணி நேரம் படத்தை அங்கங்கே சுருக்கிட்டா படம் ஷார்ப்பாக இருக்கும். ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது. தூக்கமாக வருது. ஏதாவது புதுசாக ஒரு காட்சி சொல்லுவாரான்னு பார்த்தா திடீர்னு முட்டராயந்தன் வர்றாரு. அவர் இல்லைன்னான்னு தெரியல, துப்பாக்கி விற்கிறாரு. போலீஸ்காரங்க சொன்ன உடனே தன்னுடைய ஏஜென்ட்களை சொல்கிறார், ஏய் இனிமேல் துப்பாக்கி வாங்குறவன் வந்தால் அவன்கிட்ட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கள்ள துப்பாக்கி வாங்குறவன் எவன்டா ரேஷன் கார்டு ஆதார் கார்டெலாம் கொடுப்பான். காமெடின்னாலும் அந்த காமெடி லாஜிக்கோடு புரியும்படி இருக்கணுமா இல்லையா? மொக்க காமெடி பண்ணியிருக்காரு முட்டராஜேந்திரன். என்ன 6 பேக் வச்சுருக்கனால வர ஃபேர் பாடியோட காமிச்சிருக்காங்க. காமெடியும் முட்டராஜேந்திரன், யோகி பாபு, சிங்கம்புலி ஆகியோர் இன்னும் காமெடி வரவே இல்லை. சிங்கம்புலி மோகனுக்கு மாமனார் ஊரில் நான் பெரிய மனுஷங்கிறாரு. ஆனால் இவர் வேஷம் போட்டுட்டு திரிகிறாரு. திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைகிறாரு மோகன். எதுக்கு ஏன்னு தெரியல. திரைக்கதை அமைப்பில் கோளாறு லாஜிக் கோட்டைகள் படம் முழுக்க இருக்கிறது. ஹரா மோகனின் கம்பேக் டோட்டல் ஃபெயிலியர். ஹரா உங்களுக்கு பொறுமை இருந்தால் மோகனுக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஹரா படத்துக்கு பைரவன் பார்வையில் 100க்கு 32 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.